20 கிலோமீட்டருக்கு மேலே மைலேஜ் கொடுக்குற கார்களை பார்க்குறதே இப்போ ரொம்ப அபூர்வமாக இருக்குது. ஹோண்டா வந்துட்டு அவங்களோட ZR-V மாடலோட ஃபேஸ் லிஃப்ட் வந்துட்டு இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக எலக்ட்ரிக் ஹைப்ரிட் வெஹிக்கிள், ஸ்ட்ராங் ஹைப்ரிட் வந்து இந்த கார் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் மைலேஜ் வந்துட்டு ஆன் ரோடில் வந்துட்டு 20 கிலோமீட்டருக்கு வந்துட்டு தாராளமாக வந்து கிடைக்குது. அது சிட்டியில் அந்த ஒரு டஃப் டிராஃபிக்கில் கூட ஈஸியாக நம்மளால் வந்துட்டு 20 கிலோமீட்டர் வந்து கிளைம் பண்ண முடியும். ஸோ அந்தளவு ஸ்ட்ராங் ஹைப்ரிட் டெக்னாலஜி இந்த கார் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஹைப்ரிட் டெக்னாலஜி தவிர்த்து இந்த காரில் வந்துட்டு இன்டீரியர்லையும் சரி எக்ஸ்டீரியர்லையும் சரி நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, இது எந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணும், இது எல்லாத்தையுமே அடுத்து நம்ம ஒன்றா பார்க்கலாம். ஹோண்டா ZR-V இது வந்துட்டு கம்ப்ளீட்டாக எலக்ட்ரிக் ஹைப்ரிட் வெஹிக்கிள், செல்ஃப் சார்ஜிங் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செல்ஃப் சார்ஜிங் அப்படின்னு எதை சொல்ல வராங்கன்னா, இந்த காரில் வந்துட்டு ரீஜெனரேட்டிவ் மோட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இந்த காரில் வந்துட்டு இருக்குது. ஸோ இது வந்துட்டு எப்போயுமே வந்துட்டு நம்ம எப்போல்லாம் வந்துட்டு பிரேக் பெடல் நம்ம ப்ரெஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் வந்துட்டு ரீஜெனரேட்டிவ் மோட் மூலமாக எலக்ட்ரிக் எனர்ஜி வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும். இது வந்துட்டு பேட்டரியில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த எனர்ஜி மூலமாக நமக்கு வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டு டார்க்கும் சரி பவர் வந்துட்டு கிடைக்கும். இதனால் பர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு குறையும் இருக்காது. அதே நேரத்தில் மைலேஜும் சரி எந்த ஒரு இடத்துலையுமே ட்ராப் ஆகுது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 20 கிலோமீட்டருக்கு மேலே மைலேஜ் நம்மளால் ஈஸியாக வந்து கிளைம் பண்ண முடியும் இந்த கார் மூலமாக. இந்த ZR-V காரில் வந்துட்டு 2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. அது கூட வந்துட்டு ஸ்ட்ராங் ஹைப்ரிட் டெக்னாலஜி இந்த காரில் வந்துட்டு இருக்குது. ஸோ ஹைப்ரிட் டெக்னாலஜி இருக்கிறனால இந்த காரில் வந்துட்டு என்ஜின் சவுண்டே சுத்தமாக வந்துட்டு இருக்காது. கம்ப்ளீட்டாக நம்ம உள்ள காரோட இன்டீரியரில் உட்காரும்போது சுத்தமாக எந்த ஒரு சவுண்டுமே கேட்காது. நார்மல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் போகும்போது எந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குமோ ஸோ அதே ஃபீல் தான் இந்த காரில் வந்துட்டு கிடைக்கும். ஸோ பொதுவாகவே எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் வந்துட்டு டார்க் வந்து சடனாக வந்து கிடைக்கும், அது பிக்கப் வந்துட்டு சடனாக வந்துட்டு கிடைக்கும். ஸோ அதே அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த கார்லேயுமே வந்துட்டு கிடைக்கும். ஸோ அந்தளவு என்ஜின் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபைன் டியூன் பண்ணியிருக்காங்க இந்த காரில். இந்த காரில் வந்துட்டு 2 எலக்ட்ரிக் மோட்டார் வந்து கொடுத்துருக்காங்க. அது கூடவே வந்துட்டு ஸ்ட்ராங் ஹைப்ரிட் டெக்னாலஜி இந்த காரில் வந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்துட்டு 2 லிட்டர் டைரக்ட் என்ஜின் வந்து இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பெட்ரோல் என்ஜின். ஸோ இதன் மூலமாக நமக்கு வந்துட்டு இன்ஸ்டன்ட் டார்க் அண்ட் பவர் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்காது. அதே நேரத்தில் இந்த என்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே என்ஜினோட ஃபங்க்ஷன் எல்லாமே ECU அதாவது இன்ஜின் கண்ட்ரோல் யூனிட் மூலமாக கம்ப்ளீட்டாக வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறப்போ இந்த கார் வந்துட்டு 0 to 100 km/h ஸ்பீடை வந்துட்டு வித்தின் 7.9 செகண்ட்ஸ்குள்ளே ரீச் பண்ணிடும் அப்படின்னு வந்துட்டு ஹோண்டா வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதே இந்த டார்க்னு எடுத்துக்கிட்டப்போ 315 Nm டார்க் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மைலேஜ் வந்துட்டு அவங்க கிளைம் பண்ணுறது 22.8 km/லிட்டர் வந்துட்டு மைலேஜ் வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து ஹோண்டா வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ டிரைவிங் மோட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்துட்டு 3 டிரைவிங் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்துட்டு ஈகோ, நார்மல், ஸ்போர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி 3 டிரைவிங் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 25.9 cm கம்ப்ளீட்டாக டிஜிட்டல் டிஸ்பிளே வந்து இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த காரை வந்து நம்ம 3 டிரைவ் மோடில் வந்து நம்மளால் ரன் பண்ண முடியும். ஒன்று வந்துட்டு EV டிரைவ், அதாவது இந்த காரை வந்துட்டு கம்ப்ளீட்டாக எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக ரன் பண்ண முடியும். ரெண்டாவது வந்துட்டு ஹைப்ரிட் டிரைவ். ஹைப்ரிட் டிரைவ் அப்படின்னா என்ன அப்படின்னா பெட்ரோல் பார்ஷியல், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பார்ஷியல். ஸோ இந்த மாதிரி பார்ஷியலாக வந்துட்டு 50% வந்து நம்மளால் ஹைப்ரிட் மூலமாக நம்ம இந்த கார் வந்து ரன் பண்ண முடியும். மூணாவது வந்துட்டு என்ஜின் டிரைவ். என்ஜின் டிரைவ் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு என்ஜின் மூலம் நமக்கு வந்து பவர் கிடைக்கும். ஸோ இதான் அந்த கான்செப்ட்டு. ஸோ இந்த 3 விதமாக வந்து நம்ம இந்த கார் வந்து ரன் பண்ண முடியும். இது 3மே எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒன்றா டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இப்போ EV டிரைவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா EV டிரைவ் அப்படின்னு நம்ம இந்த காரை வந்து ரன் பண்ணும்போது நம்ம இந்த காருக்கு தேவையான பவர் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு பேட்டரியில் இருந்து நமக்கு வந்து பவர் கிடைக்கும். ஸோ பேட்டரியிலேருந்து அப்படியே ரியர் வீலுக்கு வந்துட்டு பவர் போகும். ஸோ அதன் மூலமாக வந்து கார் வந்து ரன் ஆகும். இந்த கண்டிஷனில் வந்துட்டு என்ஜின் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆகிதான் இருக்கும். என்ஜின் வந்துட்டு ஆன் ஆகாது, என்ஜின் வந்துட்டு எதுவுமே ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ இது வந்துட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மோடு. அடுத்து ஹைப்ரிட் டிரைவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ ஹைப்ரிட் டிரைவ் அந்த மோடில் போகும்போது அப்பயுமே வந்துட்டு பேட்டரியில் இருந்து தான் பவர் வந்துட்டு ரியர் வீலுக்கு போகும். அதே நேரத்தில் வந்துட்டு என்ஜின் வந்துட்டு ஆன் ஆகும். ஆனால் என்ஜின் வந்துட்டு ஒரு ஜென்ரேட்டராக ஒர்க் ஆகும். ஸோ ஜென்ரேட்டராக அப்புறம் ஒர்க் ஆகி எலக்ட்ரிக் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். அந்த எலக்ட்ரிக் பவர் வந்துட்டு பேட்டரியில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ பேட்டரியிலேருந்து ரியர் வீலுக்கு வந்துட்டு பவர் வந்துட்டு போகும். ஸோ இதன் மூலம் என்னதுனால இதை வந்து ஹைப்ரிட் டிரைவ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு என்ஜின் டிரைவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ஜின் டிரைவ் மோடில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ரியர் வீலுக்கு பவர் வந்துட்டு என்ஜினில் இருந்து தான் வரும். அப்போதைக்கு வந்துட்டு பேட்டரியிலேருந்து பவர் வந்துட்டு சப்ளை வந்துட்டு இருக்காது. ஸோ இந்த டிரைவ் மோடில் போகிறப்போ ரியர் வீலுக்கு தேவையான பவர் எல்லாமே வந்துட்டு என்ஜினில் இருந்து தான் போகும். ஸோ என்ஜின்லேருந்து அப்படியே கிளச்சுக்கு வந்து, கிளச்சிலேருந்து அப்படியே கியர் பாக்ஸுக்கு வந்து, கியர் பாக்ஸ்லேருந்து ரியர் வீலுக்கு வந்து போகும். ஸோ இதுதான் வந்துட்டு என்ஜின் டிரைவ். ஸோ இந்த மாதிரி 3 டிரைவ் மோடில் வந்து நம்ம இந்த காரை வந்து ரன் பண்ண முடியும். ஸோ இதன் மூலம் ரன் ஆகும்போது என்னாகும் அப்படின்னா நமக்கு ஃபியூல் எஃபிஷியன்சி வந்து ரொம்ப நல்லா கிடைக்கும். இப்போ EV மோட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு சிட்டிக்குள்ள டிராஃபிக்கில் வந்து போகிறப்போ கண்டிப்பாக மெதுவாக தான் நம்ம வந்து எப்போயுமே போவோம். ஸோ அந்த மாதிரி போகும்போது நம்ம EV மோடில் வந்துட்டு நம்ம வந்து காரை வந்துட்டு ரன் பண்ண முடியும். இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா
நம்ம சிட்டிக்குள்ளே போகிறப்ப நிறைய சிக்னல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம வண்டியை வந்துட்டு ஆஃப் பண்ணி தான் வச்சுருப்போம், அதை ஐடியில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் வந்துட்டு ரீஜெனரேட்டிவ் மோட் மூலமாக எலக்ட்ரிக் பவர் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த எலக்ட்ரிக் பவர் வந்து பேட்டரியில் வந்து ஸ்டோர் ஆகும். இதன் மூலம் நமக்கு ஃபியூல் எஃபிஷியன்சி இன்னுமே நமக்கு வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ இதனால தான் வந்துட்டு இந்த ஹோண்டாவுக்கு வந்துட்டு இந்த காரோட மைலேஜ் வந்து 22 கிலோமீட்டர் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இந்த ZR-V காரோட எக்ஸ்டீரியர் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த மாடலை காட்டியும் இந்த ஃபேஸ் லிஃப்ட்டில் வந்து நிறைய அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. முன்னாடி கிரெண்ட்லேயே வந்து பார்த்தோம்னா கிரெண்டில் வந்து நிறைய மாடிஃபை வந்து பண்ணியிருக்காங்க. சும்மா ஒரு ஸ்லீக் டிசைன்லாம் நல்லா ஸ்டைலிஷாக வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்போர்ட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்டு வந்துட்டு எல்இடியில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஹாலஜன் பல்பில் இருந்துச்சு, இப்போ வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அதிலே டிஆர்லையும் சேர்ந்து வந்துடுது. அதே நேரத்தில் அந்த ஓவரால் டிசைனே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏரோடைனமிக் டிசைனில் வந்துட்டு நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சைட் ப்ரொஃபைலும் சரி, பேக் ரியர் சைடும் சரி, நிறைய டிசைன்ஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த காரில். இந்த காரோட ஃப்ரண்ட் பொசிஷன் எடுத்தோடனே பார்த்தோம் அப்படின்னா நம்ம கண்ணில் பளிச்சுன்னு தெரியுறது வந்து ஹெட்லேம்ப்பு. ஸோ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த ஹெட்லேம்ப் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு எல்இடியில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே நேரத்தில் வந்துட்டு இதில் இன்டகிரேட்டடாக டிஆர்எல்லும் வந்துடுது, டேட்டர் ரன்னிங் லைட் அதுவுமே வந்துட்டு வந்துடுது. சீக்வன்ஸில் டர்னிங் இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஒன்ஸ் நம்ம அந்த டர்ன் இண்டிகேட்டர் ஆன் பண்ண உடனே அந்த லைன்லாம் வந்துட்டு ஒன் பை ஒன்னாக ஆன் ஆகிறது மாதிரி ஒரு டர்ன் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டைலிஷாக இருக்குது பார்க்கறதுக்கு. அதே நேரத்தில் காரோட ரியர் சைடு வந்துட்டு டெய்ல் லேம்பு வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு எல்இடியிலே கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து நல்லா இருக்குது. அந்த ஃப்ரண்ட் கிரில் வந்து பார்த்தா அப்படின்னா வெர்டிகலாக வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்குது. இன்னொன்று வந்துட்டு இது வந்துட்டு ஒரு லக்ஸரி லுக்குமே கொடுக்குது பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் சைட் ப்ரொஃபைல் அந்த ரியர் வீலில் வந்து பார்த்தா அப்படின்னா கம்ப்ளீட்டாக டைமண்ட் கட் அலாயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வரக்கூடிய நிறைய காரில் வந்துட்டு இந்த மாதிரி டைமண்ட் கட் அலாயில் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஸ்டைலிஷாக வந்துட்டு இருக்குது. இந்த காரோட இன்டீரியர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்டீரியரில் வந்துட்டு நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கு கொடுக்குற அந்த மாதிரி ஒரு லக்ஸுரி ஃபீல் வந்து கிடைக்கிற மாதிரி இந்த காரில் வந்துட்டு கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கிராஃப்ட்மேன்ஷிப்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த காரில் வந்து நிறையவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம எங்கெல்லாம் டச் பண்ணோம் இந்த காரோட இன்டீரியரில் அங்கெல்லாம் வந்துட்டு ஒரு சாஃப்ட் ஃபீல் டச் ஃபீல் கிடைக்கிற மாதிரி இந்த காரில் வந்துட்டு ஃபுல்லாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த காரில் இன்டீரியர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக பிளாக் தீமில் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஸ்டேரிங் வீலை வந்துட்டு அவங்க இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஏன் அப்படின்னா இப்போ வரக்கூடிய காரெல்லாம் வந்துட்டு 2 ஸ்போக் ஸ்டேரிங் வீல் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டி லுக்காக வந்து இருக்குது. ஆனால் இந்த காரில் வந்துட்டு 3 ஸ்போக் ஸ்டேரிங் வீல் தான் கொடுத்துருக்குறாங்க. வித் மல்டி ஃபங்க்ஷனோட இருக்குது. பட் இருந்தாலுமே இது பார்க்கறதுக்கு வந்துட்டு ஒரு பழைய டிசைன் மாதிரியாகவே இருக்குது. ஸோ இதை அவங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம்னு தோணுது. அதே நேரத்தில் முன்னாடி இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவுமே வந்துட்டு ஒரு ரொம்ப பழைய டிசைன் மாதிரியாகவே இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போலாம் வந்துட்டு நல்ல ஒரு பெரிய டிசைனாக ஒரு லென்த்தியாக இருக்கிற மாதிரியாக ஒரு டிஸ்பிளேலாம் வந்து இப்போ வரக்கூடிய காரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது மாதிரி இவங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு பார்க்கறதுக்கு இனிமேல் நல்லா ஸ்போர்ட்டி லுக்காகவே நல்லாவே இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் மற்றபடி முன்னாடி இருக்க கன்சோல் எடுத்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் ஆம்ரெஸ்ட் இதெல்லாம் வந்துட்டு நல்லா வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நல்லா ஸ்டைலிஷாக வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கியர் ஷிஃப்டிங் லிவர்லாம் வந்துட்டு ஒரு சின்னதாக குட்டியாக வந்து அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா பெருசாக லிவரில் எதுவும் கிடையாது. இதில் வந்து கம்ப்ளீட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் வந்து இருக்கிறதுனால ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்துட்டு நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த சீட்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக லெதர் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. லெதர் ரேப்பிட் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து நல்ல ஒரு லக்ஸரி லுக் வந்து கொடுக்குது. அப்புறம் காரோட இன்டீரியரில் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே வந்துட்டு சரௌண்டிங் ஃபுல்லாக ஆம்பியன் லைட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ வித் மல்டி கலரோட. ஸோ அதுவுமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அப்கிரேட்னு தான் சொல்ல முடியும். ஸோ மல்டிமீடியான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த காரில் வந்துட்டு 12 ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுவும் போஸ் கம்பெனியோட ஸ்பீக்கர்ஸ்லாம் அந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் சவுண்டு குவாலிட்டியில் எந்த ஒரு குறையும் இருக்காது. ஏசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஆட்டோமேட்டிக் ஏசி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது டியூயல் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்து காரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு கன்வீனியன்ட்டில் எந்த ஒரு குறையும் இருக்காது. அண்ட் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த காரில் வந்துட்டு நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே தான் இருக்குது. ஆனால் என்ன சொன்ன மாதிரி வந்துட்டு பார்க்கறதுக்கு ஒரு பழைய டிசைன் மாதிரியே இருக்குது. இருந்தாலுமே இதில் வந்துட்டு ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே ஸோ இது மாதிரி எல்லா கனெக்டிவிட்டி ஆப்ஷனும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா வயர்லெஸ் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்துட்டு இப்போ வரக்கூடிய எல்லா நியூ மாடலுமே வந்துட்டு இந்த வயர்லெஸ் சார்ஜிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த காரில் வந்துட்டு ஆடாஸ் டெக்னாலஜி வந்து இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காரோட பாடியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீலில் வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏர் பேக் சுற்றியுமே ஸ்டாண்டர்டாக இருக்கிற ஏர் பேக் எல்லாமே இந்த கார் வந்து வந்துடுது. ஸோ சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூ எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்காது. பட் இந்த கார் இன்னும் லான்ச் ஆகலை. பட் ஒன்ஸ் லான்ச் ஆனாச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேஃப்டியில்
5 ஸ்டார், அது குளோபல் என்கேப்பில் வந்துட்டு 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ ADAS டெக்னாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்துட்டு கொலிஷன் மிட்டிகேஷன் சிஸ்டம், அப்புறம் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் லேண்ட் கீப்பிங் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் ரோட் டிபார்ச்சர் மிட்டிகேஷன் சிஸ்டம், அதுக்கப்புறம் ஆட்டோ ஹை பீமு, அதுக்கப்புறம் லீட் கார் டிபார்ச்சர் நோட்டிஃபிகேஷன். ஸோ இது மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இந்த காரில் வந்துட்டு இருக்குது. ஸோ சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூ எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணல. ஸோ எந்தளவு ஃபீச்சர்ஸ் லோட் பண்ண முடியுமோ அந்தளவு இந்த காரை வந்து லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லலாம் அந்த காரை. ஸோ ADASல வந்துட்டு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்றதை நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம். ஸோ இந்த ஒவ்வொரு ஃபீச்சரும் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கொலிஷன் மிட்டிகேஷன் பிரேக்கிங் சிஸ்டம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, நம்ம காரை வந்துட்டு ஹைவேஸில் நம்ம ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கிறப்போ, இது நமக்கு முன்னாடி ஏதோ ஒரு கார் ஒன்று போயிட்டு இருக்குதான்னு வச்சுக்கலாமே. அந்த கார் பக்கத்தில் நம்ம கார் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு ஆடியோ சிக்னல் வந்து நமக்கு வந்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பக்கத்தில் போயிடுச்சு அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் இந்த சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அதுவாக பிரேக் அப்ளை பண்ணி காரை வந்து ஸ்டாப் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம பெரிய அளவு விபத்தில் வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து தடுக்க முடியும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஒரு சேஃப்டி ஃபீச்சர் நம்ம வந்து சொல்லலாம். அடுத்த ஃபீச்சர் வந்துட்டு அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல். இது வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, நம்ம காரை வந்துட்டு ரோட்டில் ஓட்டிட்டு போகிறப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு வந்து நம்ம காரில் வந்து செட் பண்ணிக்கிற முடியும். அதாவது 70 கிலோமீட்டர் ஸ்பீடு, 60 கிலோமீட்டர் ஸ்பீடு, ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்பீடு வந்து நம்ம காரில் வந்து செட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி செட் பண்ணுறப்போ நம்ம செட் பண்ண அந்த ஸ்பீடில் கான்ஸ்டண்ட்டாக கார் வந்துட்டு மூவ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஸ்டேரிங் வீலும் அதுவாகவே திருப்பிக்கும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே திருப்பிக்கும். ஸோ நாம் திருப்பணுன்ற அவசியமே கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக அதுவே திருப்பி போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்துட்டு ஒரு வேளை நம்ம இது இன்னொரு கார், அதாவது நமக்கு முன்னாடி இன்னொரு கார் ஒன்று போயிட்டு இருக்குன்னு வைங்களேன், அந்த காருக்கு பக்கத்தில் நம்ம கார் போயிடுச்சு அப்படின்னா இந்த ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே ஸ்பீடை வந்து ரெடியூஸ் பண்ணி காரை வந்துட்டு தேவைப்பட்டால் காரை வந்துட்டு பிரேக் அப்ளை பண்ணி காரையுமே ஸ்டாப் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரியான சிஸ்டமும் அந்த மாதிரி ஃபீச்சர் இந்த காரில் வந்துட்டு இருக்குது, இந்த ADAS டெக்னாலஜியில் வந்துட்டு இருக்குது. ஸோ இதுவுமே ஒன் ஆஃப் த சேஃப்டி ஃபீச்சர் தான் சொல்ல முடியும். அடுத்த ஃபீச்சர் வந்து லேண்ட் கீப்பிங் அசிஸ்டன்ட் சிஸ்டம். இது வந்துட்டு எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம காரை வந்துட்டு நம்ம ரோட்டை வந்து ஓட்டிட்டு போகிறப்போ ஒரு குறிப்பிட்ட லேண்டுக்குள்ளே தான் நம்ம வந்து ஓட்டிட்டு போவோம். ஏன்னா ஹைவேஸ்லாம் வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு வெள்ளைக்கோடு வந்துட்டு போட்டிருப்பாங்க, 2 லேனாக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஒரு சில ரோட்டில் வந்துட்டு இந்த 4 வழி சாலைனா 2 லைன் இருக்கும், இது 6 வழி சாலைனா 3 லைன் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம கார் வந்து ரன் பண்ணி போயிட்டே இருக்கிறப்போ ஒரு குறிப்பிட்ட லேண்டில் மிடில்லையே நம்ம போயிட்டுருப்போம். ஸோ இந்த சிஸ்டம் நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சிஸ்டம் வந்துட்டு நம்ம அந்த காரை வந்து இந்த ஒரு லேண்ட்குள்ளேயே போகிறதுக்கு இது வந்து நமக்கு அசிஸ்ட் பண்ணும். ஒரு வேளை நம்ம அந்த லேண்ட்லேருந்து கொஞ்சம் வெளியே வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உடனே வந்துட்டு நமக்கு ஆடியோ சிக்னல் வந்துட்டு கொடுக்கும். ஸோ இதன் மூலம் அலர்ட் ஆகி வந்துட்டு நம்ம காரை வந்து ஸ்ட்ரெயிட் வந்து ஓட்டிக்க முடியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் செட் பண்ணிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக அது குறிப்பிட்ட லேண்ட்குள்ளே அது பாட்டுக்கு சென்டரில் பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். நாமுமே வந்துட்டு அந்த ஸ்டேரிங்கில் திருப்புறது வைக்கிறது அதெல்லாம் எதுவும் பண்ண தேவையில்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுவே எல்லாமே வந்து பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு கன்வீனியன்ட் ஃபீச்சர் வந்து நம்ம வந்து சொல்ல முடியும். அடுத்த ஃபீச்சர் என்னென்னு பார்த்தா அப்படின்னா, ரோடு டிபார்ச்சர் மிட்டிகேஷன் சிஸ்டம். இது வந்துட்டு எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம காரை வந்து ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கிறப்போ ஒரு சில நேரத்தில் வந்துட்டு என்ன அப்படின்னா கார் வந்துட்டு ரொம்ப ஓரத்தில் போயிடும், அது பாட்டுக்கு அந்த வெள்ளைக்கோடையும் தாண்டி ரொம்ப ஓரத்தில் போயிடும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்துட்டு அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறப்போ நமக்கு வந்துட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுக்கும், ஒரு ஆடியோ சிக்னல் வந்து நமக்கு வந்து கொடுக்கும். கார் வந்துட்டு லேண்ட் விட்டு வெளியே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சிக்னல் வந்துட்டு நமக்கு வந்து கொடுக்கும். இதன் மூலம் நம்ம அலர்ட் ஆகி வந்து காரை வந்து சென்டருக்குள்ளே வந்துட்டு ரோடோட அந்த லேண்ட் சென்டரில் வந்து எடுத்துகிட்டு வந்து ஓட்டுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அடுத்த ஃபீச்சர் என்னென்னு பார்த்தா அப்படின்னா ஆட்டோ ஹை பீம். ஸோ இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சேஃப்டி ஃபீச்சர்னு சொல்லலாம். ஸோ நைட் டைமில் நம்ம காரை வந்து ஓட்டுறப்போ நமக்கு வந்துட்டு இந்த ஃபீச்சர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த காரோட இந்த சிஸ்டம் வந்துட்டு நம்ம ஹெட்லேம்பை வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணோம். நான் காரை வந்து ஓட்டிட்டு போகிறோன்னு வைங்களேன், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த ஆட்டோ ஹைபீம் சிஸ்டம் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகி ஹைபீம் வந்துட்டு அதுவாகவே லோ பீமு ஹை பீம் சொல்லி அதுவாகவே தேவைப்படும் போது மாற்றிக்கும். இது எந்த மாதிரி சுச்சுவேஷனில் யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம காரை வந்து ஓட்டிகிட்டு போகிறப்போ ஆப்போசிட்டில் வந்து ஏதோ ஒரு கார் ஒன்று வருதுன்னு வைங்களேன். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்துட்டு ஆப்போசிட்டில் வர்றவங்களுக்கு நம்மளோட காரோட அந்த வெளிச்சம் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக பண்ணும். ஏன் அப்படின்னா, நம்மளோட காரோட ஹை பீம் வந்துட்டு அவங்க ஆப்போசிட்டில் வரக்கூடிய கார் டிரைவரோட கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா அது வந்துட்டு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது கண்டிப்பாக வந்துட்டு அவங்களோட விசனை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணும். இதன் மூலம் பெரிய அளவு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த அவாய்ட் பண்ணுறதுக்கு இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஆப்போசிட்டில் ஏதாவது வண்டி ஏதாவது ஒன்று வந்துச்சு அப்படின்னா இந்த சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே ஹை பீம் வந்து லோ பீமுக்கு வந்துட்டு மாற்றிக்கும். ஸோ இந்த மாதிரி மாற்றிக்கிறதுனால பெரிய அளவு விபத்துகளை நம்மளால் ஈஸியாக வந்து தடுக்கிற முடியும்.
அடுத்த ஃபீச்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா லீட் கார் டிபார்ச்சர் நோட்டிஃபிகேஷன் சிஸ்டம். இது வந்துட்டு நமக்கு இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம கார் வந்து ஓட்டிகிட்டு போகிறப்போ நமக்கு முன்னாடி வந்துட்டு ஏதோ ஒரு கார் வந்து போகுது, ரொம்ப பக்கத்தில் இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக நமக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுக்கும், ஒரு ஆடியோ அலர்ட் நமக்கு வந்து கொடுக்கும். இது மூலம் நம்ம அலர்ட் ஆகி வந்துட்டு இமீடியட்டாக வந்துட்டு நம்ம காரை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் தேவைப்படுச்சு அப்படின்னா. ஸோ இதன் மூலியம் நம்ம பெரிய விபத்து வந்து ஈஸியாக வந்து தடுக்க முடியும். ஸோ ஏர் பேக்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6 ஏர் பேக் வந்து ஸ்டாண்டர்டாக எல்லா வேரியண்ட்டில் இந்த கார் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பாடி ஸ்ட்ரக்சருமே வந்துட்டு ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீலில் வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்துட்டு பெரிய அளவு ஏதோ ஒரு விபத்துகள் ஏதோ நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இன்டீரியரில் எந்த ஒரு அவ்வளோ பெரிய அளவு பாதிப்பு எதுவுமே இருக்காது. ஸோ அந்தளவு நல்லா ஸ்ட்ராங்காக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காரில் வந்துட்டு 360 சரௌண்ட் வியூ கேமரா வந்து இந்த காரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த கார் வந்து 4 பக்கமும் வந்துட்டு கேமரா இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு இந்த ஃபியூச்சர் மூலம் நம்ம இந்த காரை பார்க் பண்ணுறப்போ இந்த ஃபியூச்சர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு சைட்லேயும், அதாவது ரியர் சைடு சரி சைட்லேயும் சரி ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்குதா இல்லையான்னு பார்த்து நம்ம காரை வந்து ஈஸியாக நம்மளால் வந்து பார்க் பண்ண முடியும். ஸோ காரை பார்க்கிங் பண்ணுற டைமில் வந்துட்டு இந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னா ஹில் டீசன்ட் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் வந்து காரில் வந்துட்டு இருக்குது. இது எப்போ யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம காரை வந்துட்டு ஒரு ஸ்லோப்பான இடத்துல நம்ம காரை வந்து நிப்பாட்டினோம் அப்படின்னா அந்த காரை வந்துட்டு மறுபடியும் அந்த பள்ளத்தை நோக்கி போகாமல் அதே இடத்துல வந்துட்டு ஹோல்டு பண்ணி நிற்கிறதுக்கு இந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த ஃபீச்சர் நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது அப்படியே அதே இடத்துல நிற்கும், பின்னாடி வந்துட்டு நகர்ந்து போகாது. இதன் மூலியம் நம்ம பெரிய அளவு விபத்துகள் வந்து ஈஸியாக வந்து தடுக்க முடியும். ஆக்சுவலி ஹோண்டா வந்துட்டு எப்படி கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஜெட்டார்வி வந்துட்டு பியூர் எஃபர்ட்லெஸ் டிரைவ் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதை எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த காரை வந்துட்டு நம்ம ஓட்டுறது வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு நம்ம ஓட்டுறன்ற அவசியமே கிடையாது. ஸோ ஈஸியாக வந்து ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன ஃபீச்சர் இருக்குது அப்படின்னா, இந்த காரில் இந்த காரோட ரியர் சைடு பூட்டை வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்துட்டு நம்ம நல்லா ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்காக நம்ம கார் கீயை போட்டு ஓப்பன் பண்ணி ஸோ அந்த மாதிரி பண்ணுற அவசியம் கிடையாது. ஸோ ஆட்டோ ஓப்பன் சிஸ்டம் இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு இந்த சிஸ்டத்தை ஆன் பண்ணிட்டு நம்ம ஜஸ்ட்டு நம்ம காலை வந்துட்டு இந்த ரியர் சைடு, அதாவது காரோட பேக் சைடு நம்ம அந்த பூட்டு கீழே நம்ம காலை வச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பூட்டு டோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில கன்வீனியன்ட் ஃபீச்சர் இந்த காரில் வந்துட்டு இருக்குது. ஸோ இதனால தான் அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எஃபர்ட்லெஸ் டிரைவிங் மோட் அப்படின்னு வந்து காரை வந்து சொல்கிறாங்க. இந்த காரோட ரியர் சீட்டு வந்துட்டு 60/40 ஃபோல்டபுளாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த காரை வந்து நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிக்கிற முடியும். ஸ்ப்ளிட் பண்ணுற அப்படின்னா அந்த காரில் வந்துட்டு நமக்கு பூட் ஸ்பேஸ் வந்துட்டு 313 லிட்டர் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப அதிகம் தான் சொல்ல முடியும். ஸோ அதிகப்படிய லக்கேஜ் வந்து நம்ம இந்த காரை வந்துட்டு கேரி பண்ணிக்கலாம். ஸோ அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது. அண்ட் ரியர் சீட் கம்ஃபர்ட் எடுத்துக்கிட்டோம்னா நல்லா ஸ்பேசியஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தேவையான லெக் ரூமும் சரி ஹெட் ரூமும் சரி நல்லா வந்து கிடைக்கும். ஸோ அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸ் இருக்காது. அண்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு மெமரி சீட் வந்து இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக பவர்டு சீட்டு வித் மெமரி ஃபங்க்ஷனோட அந்த கார் வந்து கொடுத்துருக்காங்க. பொதுவாக அந்த மெமரி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப லக்ஸுரி கார், அதாவது லக்ஸுரி பிராண்ட், அதாவது பென்ஸு, BMW, ஸோ இது மாதிரியான ஒரு லக்ஸுரி பிராண்டில் தான் மேக்ஸிமம் இந்த மாதிரியான மெமரி ஃபங்க்ஷன்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இந்த காரில் வந்துட்டு கொடுத்துக்கிறது இது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். கன்வீனியன்ட்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த காரில் வந்துட்டு Type-C போர்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம மொபைல் வந்துட்டு ஈஸியாக நம்மளால் வந்து சார்ஜ் பண்ணிக்கிற முடியும். அதே நேரத்தில் ஏற்கனவே சொன்னது மாதிரி இது கூடவே வயர்லெஸ் சார்ஜிங் ஆப்ஷன் இந்த கார் வந்து கொடுத்துருக்குறாங்க. பொதுவாக நம்ம கார் வாங்கின உடனே அந்த காருக்குன்னு ஒரு சில அக்சசரிஸ்லாம் வந்து போட்டால் தான் அந்த கார் வந்துட்டு பார்க்கறதுக்கு மேலே ஒரு லுக் ஆகும், ரொம்ப கம்ஃபர்ட்டாக கன்வீனியண்ட்டாக வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி பார்த்தா அப்படின்னா இதில் என்னென்ன அக்சசரிஸ் போடலாம் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா ஃப்ளோர் மேட்டு வந்துட்டு போட்டால் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுவும் இந்த ஹோண்டாவோட ஜெனியூன் பார்ட்ஸ் வந்து போட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் காரோட ரியர் சைடு பூட்லேயும் வந்துட்டு நம்ம வந்து ஃப்ளோர் மேட் வந்து போட்டோம்னா அதுவே நல்லாயிருக்கும். அண்டு காரோட சைடில் வந்துட்டு மட்கார்டு வந்துட்டு போட்டோம்னா நல்லா பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஸ்டைலிஷ் நல்ல ஒரு லுக் வந்து கொடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு போட்டோம் அப்படின்னா காரை வந்துட்டு ஒரு நெக்ஸ்ட் லெவலில் வந்து எடுத்து போகணும்னு சொல்ல முடியும். ஸோ இந்த காரில் கலர் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் 4 கலர் ஆப்ஷனில் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. ஒன்று வந்துட்டு மிஸ்ட் பிளாக் அப்படின்னு ஒரு கலர் ஆப்ஷன் இருக்குது. இன்னொன்று வந்துட்டு கிறிஸ்டல் பிளாக் அப்படின்னு ஒரு கலர் வந்துட்டு இருக்குது. இன்னொன்று வந்துட்டு கிரே கலர், ஸோ கிரே மெட்டாலிக் அப்படின்ற மாதிரி ஒரு கலர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்னொன்று வந்துட்டு ஒயிட் கலர் ஆஷிஷுவல். ஸோ இந்த மாதிரி 4 கலர் ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து கிடைக்குது இந்த காரு. ஸோ இது வரைக்கும் இந்த ஹோண்டா ஜெட்டார்வி காரோட ஃபீச்சர்ஸ் அண்ட் டெக்னாலஜி எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இதில் என்னென்ன சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது, இதில் என்னென்ன என்ஜின் ஆப்ஷன் இருக்குது, இது எந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணோம், எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். இது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த கார் வந்துட்டு எப்போ லான்ச் பண்ண போகிறாங்கன்றது தெரியல. பட் கூடிய சீக்கிரத்தில் இந்த காரை வந்து நம்ம எல்லா ஷோரூம்லேயும்
கண்டிப்பாக வந்து பார்க்க முடியும். ஹோண்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்குன்னே ஒரு சில ஃபேன்ஸ் வந்துட்டு இன்னுமே இருக்கிறாங்க. ஆக்சுவலி அவங்க வந்துட்டு இந்த செடான் செக்மெண்ட் காரில் ரொம்ப பேர் போனவங்க. அதாவது இந்த ஹோண்டா சிட்டி கார்லாம் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸானது, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போன கார். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க செடான் செக்மெண்ட் காரில் அதிகமாக வந்துட்டு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க இருந்தவங்க. ஸோ இந்த கார்லையுமே வந்துட்டு நிறைய ஃபீச்சர்ஸ், லக்ஸுரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த கார்லேயும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த கார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ புக் பண்ணி டெலிவரி பண்ணி எடுத்துக்கோங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள்.